நிறைய தடவை குளிச்சிருக்கேன். ஆடி தேரை பற்றிலாம் நான் ஒரு கட்டுரை 35 வருஷத்துக்கு அப்போல்லாம் விஜய்ன்றவரே நடிக்கிறதுக்கு வரல. அந்த சமயத்துலலாம் நான் போய் எழுதியிருக்கேன். அப்படிப்பட்ட சமயத்தில் தம்பி விஜய் வந்து இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் பேசுனது, திருவாரூரில் பேசுனது, இதையெல்லாம் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பொதுவாக டெல்டா மாவட்டங்களில் அவ்வளவு சுலபமாக ஓட்டுகளை கபலீகரம் செஞ்சிட முடியாது. அவங்க ஓட்டை புடுங்கிடணும், இவங்க ஓட்டை புடுங்கிடணும்ன்றது நடக்காத விஷயம். ஏன்னா அது மண் சம்பந்தப்பட்ட, நீர் சம்பந்தப்பட்ட ஒரு தேசம். அது அந்த டெல்டா தேசம்ங்கிறது அப்படித்தான். அதே போல ஆண்டாண்டு காலமாக கீழ்வெண்மணி மாதிரியான பல விஷயங்கள் வந்து கம்யூனிச இயக்கத்தின் மேல இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதையையும் கௌரவத்தையும் இன்னைக்கும் மக்கள் கிட்ட நம்ம பார்க்க முடியும். அந்த மக்கள் அந்த கம்யூனிஸ்ட் போராடின போராட்டங்கள் இருக்குல்ல, அவ்வளவு வலிமை மிகுந்தவை. அதை அடுத்து